கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா 3 ஜூட் 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இப்போ என்ன எழுதுறாரு? நான் உங்களுக்கு பொதுவான ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்புனால வரக்கூடிய இது என்ன, பலன்கள் என்ன, நம்ம எப்படி கர்த்தரோட இசைந்து வாழ முடியும், நம்ம எப்படி கர்த்தருக்கென்று இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பொதுவான ரட்சிப்பை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுத நான் கருத்துள்ளவனாக இருந்தேன். ஏன்னா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது, தீத்து 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகி தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புக்கேட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அப்போ என்ன, நான் அவரை அறிகிற அறிவில் நீங்கள் அவங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லி நீங்கள் அவரை தெரிஞ்சு கொண்டு வாழணும்னு சொல்லி எழுதணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் இந்த விசுவாசத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்த பிலிப்பியர் 1வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது, உங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளுக்காகவும் உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து நான் உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். என்ன, உங்களை விசுவாசத்தை வளர்க்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறது பவுலோட எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன அவசியமாக தெரியுது, அதை காட்டிலும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. என்ன, இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி போல, ஏன்னா விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு போர் சேவகனை போல நீங்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதனால் அதை நான் உணர்த்தி உங்களுக்கு எழுத வேண்டியது எனக்கு அவசியமாகப்பட்டது. அதனால தான் நான் அதை எழுதுகிறேன். என்ன போராடணும்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:12 சொல்லும்போது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். என்ன, நீ போராட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உன் விசுவாசத்தை குலைக்கக்கூடிய, உன் விசுவாசத்தை தடுமாற பண்ணக்கூடிய காரியங்கள் உண்டாகும். அதனால் நான் உனக்கு எழுத வேண்டியது என்னவா இருக்குது, விசுவாசத்தில் போராடு என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எழுதும்போது, பவுல் கடைசியாக தான் ஓடி முடிக்கும்போது என்ன எழுதுறாரு, தான் சாக போகிறதுக்கு முன்னாடி 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்ன, நான் நல்ல போராட்டம் போராடினேன். ஏன்னா விசுவாசத்தில் இருக்கிறவங்க போராட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது. ஏன்னா அந்த கடைசி காலங்களில் வரக்கூடிய கள்ள உபதேசங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் போராட்டத்தை போராட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால தான் அதை குறித்து நான் உங்களுக்கு எழுதுவது அவசியமாக கண்டது என்று சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம இந்த கடிதம் எழுதப்பட்டு ஒரு 2000 வருஷத்துக்கு பின்பாக படித்து கொண்டு இருக்கிறோம். அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்களில் நம்ம விசுவாசத்துக்கென்று போராட வேண்டிய அவசியம் மிக 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 அவசியமாக போய்விட்டது. எப்படி? ஆனால் இன்றைக்கும் பெரும்பாரியான சபைகள் இன்றைக்கி இயேசு வருவார், இயேசு உனக்கு விடுதலையை கொடுப்பார், இயேசு உன்னை குணப்படுத்துவார், உன் காயங்களுக்கு கட்டுப்போடுவார் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அதை மறுதலிக்கக்கூடிய, கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய இது பொல்லாத காரியங்கள் அநேக நடந்து கொண்டிருக்கு. அதனால் விசுவாசித்தவர்களை நீங்கள் உங்களுடைய விசுவாசத்துக்காக நீங்கள் போராடி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல போர் சேவகனை போல விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்போது தான் நீங்கள் மற்றவர்களை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் எடுத்து கட்ட முடியும். ஏன்னா உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டிய, உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், ஏன்னா பரிசுத்தவான்களாயிட்டீங்க, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களாகி நீங்கள் அந்த விசுவாசத்துக்கென்று போராடக்கூடிய மக்களாக, எப்படி ஒரு தேசத்தில் உள்ள இராணுவம் அந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எல்லைகளில் சுற்றி நின்று அந்த தேசத்தை பாதுகாக்குதோ, அதே போல் நாமும் நம்மளுடைய எண்ணங்களில்
இப்படி விசுவாசத்தை குழப்பக்கூடிய, விசுவாச தடுமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய, விசுவாச துரோகத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் நடைபெறும். அதனால நாம் அதற்கென்று போராடி இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே வராதபடி நம்மை பாதுகாத்து, நாம் அந்த தேவனுடைய விசுவாசத்துக்குள்ள, தேவனை குறித்த விசுவாசத்துக்குள்ள இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் யூதா தன்னுடைய நிருபத்தில் தன்னுடைய மக்களுக்கு எழுதினாரு. இதை வாசித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதே மாதிரி போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசத்திற்கென்று போராடி, நல்ல போராட்டத்தை போராடி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லும்படியாக வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.